நூலை வெளியிட்டு பேசிய அண்ணன் யோனிகா ஸ்ரீமாவுக்கு நன்றி. இப்பொழுது இந்த நூலை பெற்றுக்கொண்ட லட்சுமி கார் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். தோகன் சென்சி எப்போ மொழிபெயர்க்கப்பட்டாலும், ஜப்பான்லேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டாலும் அதை தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடிய ஆளாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து பல்வேறு விதமான மொழியாக்கங்கள் ஆங்கிலத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறப்போ அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தோகனோட ஒரு ஃபிலாசபி மொழிபெயர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அடர்த்தி, அவர் சொல்ல வரக்கூடிய அந்த தத்துவியல் சார்ந்த ஒரு அடர்த்தி ஒரு மொழியாக்கங்களில் இயல்பு வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணுற மாட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியாக தமிழில் பேராசிரியர் மொழிபெயர்த்திருக்கிறது ஒரு இயல்பான நடையில் தோகனோட ஒரு ஃபிலாசபிக்கலை ஒரு இயல்பான வாழ்க்கைக்குள்ள நம்ம எப்படி அணுகலாம், இயற்கையோடையும் மனிதர்களோடையும் அதை எப்படி பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப இயல்பாக சொல்லியிருக்கு. தத்துவங்களை பெரும்பாலும் உள்ள வர்றதுக்கு யோசிக்கிறவங்க ஒரு இளைய தலைமுறையை சார்ந்த நபர்கள் இருக்கிறப்போ அதுக்கு தோகனுக்கு இந்த நூல் ஒரு எளிய அறிமுகமாக உள்ள வரக்கூடிய இளம் வாசகர்களுக்கு இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கையாக இருக்குது. அந்த வகையில் இது முக்கியமான ஒன்று தான் நினைக்கிறேன், மொழிபெயர்ப்பு தான் சார். ஸோ மேம்க்கு ரொம்ப நன்றி, வந்திருந்த எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஒரே ஒரு நிமிஷம், அது ஒரு கவிதை மட்டும் வாசிக்கிறேன், பிடிச்ச கவிதை, ஒரு கவிதை ஓகேவா? கவிதை 27:43. தெற்கு வடக்கையும் கிழக்கு மேற்கையும் பற்றி கலந்துரையாடாமலே 50 ஆண்டுகளாக இந்த நிலவில் பயணிக்கிறேன். எவ்வளவு வருந்தத்தக்கது! சொர்க்கத்தின் கிளையான வெள்ளி நிற லாரல் தவறுதலாக காய்ந்து போன கழிவகற்றும் குச்சி என மக்களால் அழைக்கப்படுகிறார். இந்த காட்சி படிவம் வேற ஒன்றா இருக்கு. அருமையான ஒரு இது. இந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது ஒருவேளை ஜப்பானுக்கே பிரத்யேகமாக இருக்குமான்னு தெரியல. நம்ம அந்த மாதிரி எழுத முடியல. நம்ம ஒரு வெள்ளி குச்சி, அதை அந்த கிரணத்தை, நிலவுடைய கிரணத்தை கழிவகற்றும் குச்சின்ற மாதிரி ஒரு படிவம் நல்லா சொல்லியிருக்காங்க. நிறையா வாசிக்க வேண்டிய சுவாரஸ்யமான ஒரு புத்தகம். நன்றி. இப்போ புலம்பெயரும் பறவை குறித்து அண்ணன் கவிஞர் யோனிகா ஸ்ரீராம் அவருடைய உரையை ஆற்றுவார். ஒரு நல்ல மாலை பொழுதிலே புத்தக கண்காட்சியிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமை தங்கை வீரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து மொழிபெயர்ப்பு துறையில் இணை பேராசிரியராகவும் பணியாற்றி கொண்டு நல்ல ஒரு அருமையான ஒரு கவிதை தொகுப்பை, குறிப்பாக ஜப்பானிய கவிதை தொகுப்பை, அது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கவிஞர் தோகன் சென்சி என்கிற ஒரு கவிதைகளை எடுத்துக்கிறாங்க. ஜப்பானிய கவிதைகளுக்கும் நமக்கு கிழக்காசிய நாடுகளுக்கும் நம்முடைய லேண்டு தான் அது, கிழக்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஜப்பானுடைய கல்ச்சர் முற்றிலுமே அவங்களுடைய அந்த கோஷா கலாச்சாரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஊடுண்ட சமூகமாக தான் முதல்ல இருந்தாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க எல்லாருமே அந்த வீர வாழ் வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் அது என்ன சாமுராய்கள், அந்த மாதிரியான ஒரு மல்யுத்தம் சாமுராய்கள்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ட்ரெடிஷனல் கல்ச்சர் உள்ள ஜப்பானிய கவிதைகளில் 1200களிலே இயற்கையோடு சார்ந்த, இயற்கையும் மனிதனும் இனம் பிரிக்க முடியாத அளவில் இந்த கவிதைகள் 1200லேயே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சாரி, ஜப்பானில் எழுதப்பட்டிருக்கு. இந்த கவிதைகளில் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரவுண்டோட, மொத்த ஜப்பானுடைய கிரவுண்டோட அந்த நேச்சரோட ஒரு மனித மனமும் அது ரெண்டுமே முயங்கி பெற்று எழுதப்பட்ட கவிதைகளாகவும், பெரிய அளவில் ஒரு லட்சியவாதங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் இயற்கையோடு எப்படி இணைந்து வாழுவது, இயற்கையை நம்மளும் வேற இல்லை, அது இயற்கையை எதிர்த்து போராடுறது இல்லாமல். ஏன்னா ஜப்பான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இயற்கை பேரிடருக்கெல்லாம் உள்ளான ஒரு இடம். அது ரொம்ப குறுகிய இடம் வேறு. அங்கே அந்த நேச்சருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே அவங்க பயன்படுத்த வேண்டியிருக்கு. இதில் 12ஆம் நூற்றாண்டில் இந்த ஒரு தோகன் ரொம்ப அருமையாக இந்த நேச்சரோட சேர்ந்த மனித வாழ்க்கையை எப்படி இரண்டரை கலந்திருக்கு அப்படிங்கிற அழகான சொற்களாலும் மொழியினாலும் அந்த மலர்கள், ஜப்பானிய லேண்ட்ஸ்கேப் அவ்வளோ அழகாக வந்தது. மிகச் சிறப்பான ஒரு மொழியில் நம்ம தமிழில் அதை வீரலட்சுமி அவங்க நமக்காண்டி கொடுத்துருக்குறாங்க. புளிப்பேரி, பீச் மரத்துக்கு பீச் பழங்கள் நம்ம சொல்கிறோம், அங்கே இது புளிப்பேரின்னு தமிழில் மொழிபெயர்த்துக்கிறாங்க. பேரி பழம், பேரிகள் சொல்கிறாங்க, கொடைக்கானலில் வரக்கூடிய பெரிய பேரிகள் சொன்னது. ஆனால் அவங்க புளிப்பேரின்னு ஒரு அருமையான ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாங்க. பழுக்கல் பழம்னு நம்ம இது பிளம்ஸை நம்ம சொல்கிறோம், பிளம்ஸ்னு இவங்க பழுக்கல் பழம்னு சொல்கிறாங்க. இதை தமிழில் மாற்றுறப்ப நமக்கு இப்படி மாற்றின புரியுமாங்கிறது ஒரு கொஸ்டின் இருந்தாலும் கூட
இந்த புதிய குளிப்பேரி பழுக்கள் அப்படிங்கிற 2 சொல்லு வந்து இதில் ஒளிபர் வழியாக நம்ம அறிமுகமாகுது. இது ஒரு மிக முக்கியமான டிரான்ஸ்லேஷன், ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். மற்றபடி இந்த முழு கவிதையுமே நேச்சர் சார்ந்ததுனால இது ஒரு தமிழுக்கு ஒரு புதிய வரவு. இதை வாங்கி எல்லோருமே ஜப்பானிய அந்த ஆன்மாவையோ, ஜப்பானிய ஒரு நேச்சருடைய அழகியிலையோ, இல்லை அங்கே இருந்த மனித வாழ்க்கையினுடைய ஒரு சின்ன சித்திரங்களையெல்லாம் அழகாக அந்த தோகன் கின் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எல்லோரும் வாங்கி படிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் இதை எல்லாரும் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஐயோ பஸ்கார் நம்ம தம்பி லட்சுமியர் வந்திருந்து நாங்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த நூலை வெளியிடுற பெருமைப்பட சந்தோஷப்படுறோம். மேலும் தொடர்ந்து தங்கை வீரலட்சுமி அவர்கள் நிறைய நூல்களை எழுதி மொழிபெயர்ப்புகளையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு தந்தது எல்லாரும் நன்றி.